நிருபன் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கார். அவரும் ஒரு இசை கலைஞன். இப்போது பொது சுகாதார பரிசோதகராக கடமையாற்றி கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் ஏற்கனவே அனுராம் சூரியன் கலையகத்தில் சூரியனோட 28வது பிறந்த நாளுக்கு யாராலுமே பறித்துக்க முடியாது, எட்டி பார்க்க முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது. பயன்படக்கூடிய பல விடயங்களை தமிழேந்திரன் யூடியூப் சேனல் ஊடாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கீங்கள். மென்மேலும் வணக்கம் மக்களே. இன்றைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொன்னால் கொழும்பு உலக வர்த்தக மைய கட்டிடத்துல நிக்கிறோம். ஏன் சிவா நீங்க வந்திருக்கிறோம்? எங்களையும் வந்து சூரியனை வாழ்த்துறதுக்காக விருந்தினர்களாக அழைத்திருக்கிறார். யாருன்னு சொன்னால் என்னுடைய உடன்பிறவாத சகோதரன் டிஜே டிலான் அண்ணா, சூரியனுடைய எம்டி நிறைவேற்று பணிப்பாளராக இருக்கக்கூடிய டிலான் அண்ணா எங்களை சூரியனுடைய 28வது பிறந்த நாளுக்கு கூப்பிட்டு. ஏன் கூப்பிட்டாருன்னு சொன்னால், இந்த 28 வருஷம்ன்றது ஒரு மீடியாவில் ஒரு பெரிய ஒரு சாதனை. அதுவும் எங்களுடைய இளமை காலத்துல நாங்கள் எல்லாம் சூரியனை கேட்டு வளர்ந்தார்கள். காரணம், நான் ஒரு 90s கிட்ஸ், 90ல பிறந்த நான். எங்களோட சூரியன் அந்த யுத்த காலத்திலையும் சரி, சாதாரண காலத்திலையும் சரி, படிக்க சரி, ஒரு எங்களோட சேர்ந்து பயணித்த ஒரு வானொலியின் முதல்வன். அவருடைய பிறந்த நாள் பார்க்கறதுக்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த உலக வர்த்தக மைய கட்டடத்தின் ஈஸ்ட் அவர்ந்த 35வது மாடியில வந்து சூரியன் FM இயங்குது. அங்கதான் போறோம். அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு காணொலியா காட்டுறேன். அது பலூன் பிறக்காது. சரி வாங்க காணொலிக்கு போக சொல்லுங்க. வாங்கோ காணொலிக்கு போகலாம். எங்களோடு சேர்ந்து இந்த சூரியன் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக அனுராம் அபிநயாவையும் கூட்டிக் கொண்டு வந்தோம். காரணம், வளரும் கலைஞர்களுக்கு வந்து சூரியன் வாய்ப்பை கொடுக்கிறவர். இந்த 2 பேரையும் வந்து நான் டிஜே டிலான் அண்ணாக்கு வந்து சொல்லியிருந்தேன். சூரியன் கலையகத்துக்குள்ள வந்து சிறப்பான பல வைபவங்கள் இடம்பெற்றன. அங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள், முக்கிய பிரமுகர்கள் வந்து சூரியனுடைய 28வது பிறந்த நாளை முன்னிட்டு அந்த புகைப்படம் எடுத்து தங்களுடைய கருத்துக்களையும் வந்து அந்த இடத்துல தெரிவித்து கொண்டிருந்துச்சுன்னா, இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு நாள். காரணம், சூரியன் கலையகத்துல வந்து எனது குரலும் ஒலித்தது. அதுவும் இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக சூரியன் எஃப்எம்மினுடைய எம்டி டிஜே டிலான் அண்ணாவுக்கும் சூரிய குடும்பத்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இப்போது எங்களுடைய சூரியனுடைய வானொலி பயணத்தில் நிருபன் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கார். அவரும் ஒரு இசை கலைஞன். இப்போது பொது சுகாதார பரிசோதகராக கடமையாற்றி கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் ஏற்கனவே நிறைய வைத்தியர்களும் இங்கே வந்து தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் ஒரு சூரியன் நேயர். அதே மாதிரி இந்த அபிநயா மற்றும் அனுராம் ஆகிய இருவரையும் அழைத்து வந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சூரியன் வானொலியினுடைய எண்ணம் உங்களுக்கு எப்படி இருக்காது? சூரியன் வானொலியை நினைத்த உடனே என்னத்தை நீங்க நினைப்பீங்க? வணக்கம் டிலானா. வணக்கம். என்னை இங்கே சூரியன் கலையகத்துக்கு அழைத்து எனக்கு இது ஒரு பெரிய கனவு. காரணம், நாங்கள் எல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் லைஃபுக்குள்ள இப்போ லேட்டஸ்டாக வந்தாங்க. நாங்கள் 90s கிட்ஸ், 90களில் பிறந்தவர்கள். 90ஆம் ஆண்டு நான் ஏலெவல் படிக்கிற காலம். எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா இந்த சூரியன் எஃப்எம் ஹொனஸ்ட்லி. காரணம், இரவில் வந்து என்றென்றும் புன்னகை கேட்போம். அதுக்கு பிறகு விடிய விடிய இரவு சூரியன். காரணம், பின்னேரத்தில் ரெண்டு புண்ணாக கேட்டிருப்பீங்க. இரவுல நீத்தையை காட்டுறேன் அந்த காலத்துல 5 மணில இருந்து 8:40 வரைக்கும் கேட்போம். அப்படியே நினைக்கிறேன் நவா அண்ணா நினைக்கிறேன். அப்ப உங்களை நவா அண்ணா, லோஷன் அண்ணா, சந்துருண்ணா தான் எனக்கு ஞாபகம் கூட. இந்த இடத்துல பிறகு 12 மணிக்கு தான் படிக்க தொடங்கினா வானத்து சூரியனை வாடா, அந்த பாட்டு வந்து எத்தனை தரம் 1000 தரம் கேட்டாலும் சலிக்காத பாட்டு. வானத்து சூரியனை வாடா கந்தபூஜி ஏந்தன் அண்ணா இசையமைச்சு அன்னைக்கு. அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே ஏதாவது ஃபிசிக்ஸ் கணக்கு செய்ய தொடங்கினா ஒரு 1 hour அப்படியே போகும். பிறகு அருணோதயம், ரீங்காரம், அப்படியே சூரியன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ஊடகங்கள் என்ற பேரில் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு ஊடகத்தின் மெயின் ரோல் வந்து ஒரு சொசைட்டியை வழி நடத்துகிற ஆஸ் எ லீடர்ஷிப். சூரியன் வந்து அந்த காலத்தில் தத்துணிவு, முதலாவது ஹொனஸ்ட் கணக்கு விஷயம் கம்பீரம். சூரியன் பேரை வந்து நியூமரோலஜியில் உண்டு. 1ஆம் நம்பர் அடிச்சு கேளாது, நம்பர் 1 தான். இப்போ உண்மையா நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன். அடுத்தது வந்து அந்த காலத்தில்
இந்த பேப்பர் நியூஸ் சொல்லுவார் ஒரு படி என்ன பேர் வந்து சரி அதுகளை நாங்க விடுவோம் அப்படியே சொல்லிடுவோம். அது அதே மாதிரி நியூஸ் எல்லாமே வந்து துல்லியத்தன்மை ஒன்று இருக்கு. மக்கள்கிட்ட நம்பிக்கை வென்ற ஒரு வானொலி எப்பவுமே 28 ஆண்டுன்றது கிட்டத்தட்ட இந்த வயசே 36 தான். கிட்டத்தட்ட ஒரு யுகம், ஒரு எரா. சூரியன்ன்றது ஒரு எரா. ஸோ இவ்வளோ தான் என்னால் சொல்லலும். இன்னும் எத்தனை காலம் சென்றாலும் இலங்கையில் ஒரு பேர் குறிப்பிடத்தக்க நம்பவன் இடத்தை அடிச்சு கேளாது சூரியன் பறிக்கவே முடியாது, யாராலுமே பறித்துக்க முடியாது, எட்டி பார்க்க முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது, உரசி பார்க்கவும் முடியாது. காரணம் உரசி பார்த்தா நெருப்பாயிருவாங்க. ரஹ்மான் சார் இன்றைக்கும் இண்டஸ்ட்ரியில நிக்கிற மாதிரி நீங்களும் இப்பத்தியான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை அப்கிரேட் பண்றீங்க. அப்ப இப்பத்தியான் 2K கிட்ஸுக்கும் பிடித்த ஒருவன் தான் சூரியன். கண்டிப்பாக எங்களோட நிறுவன தலைவரும் அதைத்தான் விரும்புவது. இப்பத்த காலகட்டத்தில் இப்ப ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும், தொகுத்து வழங்க வேண்டும், சோசியல் மீடியாவில் அடுத்த இதுக்கு போக வேண்டும் என்று ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார். அதே மாதிரி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். நன்றிகள் ஜெயந்தன், இப்படி அழகா பேசியிருக்கிறீங்க, குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க, அவங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. நான் நீங்கள் கேட்ட உடனே நான் அதைத்தான் யோசிச்சது. என்னையும் ஒரு ஆள் அணைச்சு டிலானா கேட்டிருக்கார். அந்த விஷயத்துல மற்றது இப்ப அதான் சொன்னேன், எவ்வளவுதான் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அது இது வந்தாலும் அடிச்சுக்க முடியாது. சூரியன் தான். அதுதான் நான் சொல்லுவார். நிறைய பேர் தான் சொல்லுவேன், சோசியல் மீடியா வந்துட்டு அல்லது டிஜிட்டல் யுகமாய் கொண்டிருக்குது, வானொலியை கேட்க மாட்டாங்க. அப்படி எவ்வளவு கடிதம் வந்திருக்கு அப்பன்னு தெரியுமா? தபால் அட்டைகள் மூலமாக, போஸ்ட் கார்ட்ஸ் மூலமாக இப்ப கடிதம் அனுப்ப சொன்னாங்க. வெளியே வாங்க காட்டுறோம், இவ்வளவு கடிதம். ஏராளமான மக்கள் வானொலி கேட்பதால தானே அனுப்பி கொண்டிருக்காங்க இல்லையா? ஆகவே மீண்டும் மீண்டும் நன்றிகள் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தினர் எல்லோருக்கும், அழைத்து வந்த கலைஞர்கள் எல்லோருக்கும் நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். இப்ப அனுராம் வந்து சூரியன் கலையகத்தில் சூரியனோட 28வது பிறந்த நாளுக்கு பூக்கள் பூக்கும் தருணம் அந்த பாடல் அனுராம் வந்து வாசித்து காட்டுறாரு. இன்னைக்கு 28வது பிறந்த நாளை கொண்டாடுற சூரியன் எஃப்எம்க்கு எனது பிறந்த நாள் இனிய நல்வாழ்த்துக்கள். ஒரு பாட்டொண்டு படிக்கலாம் வந்திருக்கேன் சூரியன் எஃப்எம்காக. பொன்னகை கண்ட எனக்காகத்தான் என்று இரவோடு நான் எறிவதும் பகலோடு நான் உறைவதும் நீ வாழும் அறைதனில் நின்ற உன் வாசம் நாசேலுண்டு நுரையீரல் பூ மலர்வதும் நோய் கொண்டு நான் அழுவதும் அக்கம் பக்கம் நோட்டம் விட்டு ஆழை தின்னும் பார்வைகளும் நீரில் கண்டு உண்மை சொல்ல நெஞ்சில் முட்டும் வார்த்தைகளும் மார்பை சுடும் தூரங்களே சுவாசங்களும் ஓ தித்திக்குதே 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 நானா தித்திக்குதே 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 நானா. சூரியன் வானொலியினுடைய நிலைய குறியிசை மற்றும் இந்த நடுச்சாமத்தில் ஒரு பாட்டு ஒன்று போகும். நாங்க படிக்க வானத்து சூரியனை வாடா, பெருமைக்குரிய மதிப்புக்குரிய கலைஞன் நம் நாட்டு இசை இளவரசர் கந்தப்பு ஜெயந்தன் சூரியனுக்கு ஒரு வாழ்த்து வந்து சூரியனோட பயணிச்ச அனுபவங்கள் சொல்லும். நிச்சயமாக சூரியன் எஃப்எம் தான் முதல் முறையாக என்னுடைய பாடலை ஒளிபரப்பு செய்து இன்னொரு இசையமைப்பாளர் என்ற அங்கீகாரத்தை வழங்கியது. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய பாடல்களை இசையமைப்பதற்கு முக்கியமான காரணமே சூரியன் எஃப்எம் வானொலி தான் என்பது மறக்க முடியாது. அன்றிலிருந்து இன்று வரை
இசையோடு பயணிக்கின்றேன். அதையும் தாண்டி வானத்து சூரியனை வாடா என்ற பாடல் சூரியனுடைய தேசிய கீதமாக்கப்பட்ட பாடல். பல்லாயிரம் ரசிகர்களின் நெஞ்சை தொட்ட ஒரு பாடல். அதுக்கப்புறம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இம்முறை சூரியனுடைய பிரதான நிலைய குறியீட்டு இசையும் அதே போன்று மனசியால நிறைய நிலைய குறியீட்டு இசைகளையும் என்னுடைய இசையில் வழங்கியிருக்கின்றேன். கவிஞர் அஸ்மின், சாந்தரூபன், நிஷாந்தன் எழுதியிருக்கின்றார்கள். பிரசாந்தி, ஜெயரூபன், கானா நிலட்சன், நான், அதே மாதிரி பிரதா எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. தொடர்ந்து சூரியனுடைய எழுதுங்கள். கிட்டத்தட்ட 1500 பாடல்களுக்கு கிட்டவாக இசையமைத்த நம் நாட்டின் பெருமைக்குரிய இசையமைப்பாளர் கந்த புஜேந்திரன் அண்ணா, நன்றி. உங்களுடைய கருத்துக்கு நன்றி தம்பி, நன்றி. நன்மையிலும் உங்களுடைய நல்ல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நாட்டுக்கு பயன்படக்கூடிய பல விடயங்களை தமிழேந்திரன் யூடியூப் சேனல் ஊடாக சொல்லிக் கொண்டிருக்கீர்கள். மென்மேலும் நல்ல முறையில் உங்களுடைய சேவைகள் தொடர என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ நாங்கள் எங்களோட சூரியன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு நாங்கள் அதே மாதிரி எங்களோட வந்த டீம் எல்லாம் வீட்டை கிளம்புறோம். இந்த காணொலியை வடிவ பாருங்க, பார்த்துட்டு கூட கருத்துக்களை சொல்லுங்க. மறக்காம சூரிய சொந்தங்களோட இந்த காணொலியை பயிருங்க. நன்றி, வணக்கம்.